எல்லாம் சாப்பிட்டாலும் திருப்தியா இருந்துச்சு. மகாராஜாவை பார்க்கணும். இன்னைக்கு மகாராஜாவோட குழந்தைக்கு பிறந்த நாள் விழா. தாங்களுக்கு வேணுங்கிற பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எது வேண்டுமானாலும் பெற்று செல்லலாம். ஆகையினால் மகாராஜா வளைக்கின்றே தாங்கள் மகாராஜா வாருங்கள் குடிமக்களை வாருங்கள். தானம் தர்மம் எல்லாம் நிறைய வாங்கிட்டான். ரொம்ப சந்தோஷம். அப்படியா? தான தர்மங்கள் கொடுத்து விட்டார்களா? மகாராஜா ஆமா சரி எல்லாமே கொடுத்துட்டாரு. அப்படியா? மிக்க சந்தோஷம். வாருங்கள். எல்லாரும் போவாங்க. தாராமதி, தான தர்மங்கள் செய்து முடித்தது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அடுத்து என்ன செய்வது? காவலாளியை காணவில்லை. பாருங்கள், என்ன விசேஷம்? தாங்களை காண வேண்டும். சரி, அந்த விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார். அப்படியா? மகரிஷி விஸ்வாமித்திரர் மகரிஷி வந்திருக்கிறார். எங்கே இருக்கிறார்? அழைத்து பாருங்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். என்னையோர் போருட்டாய் எண்ணியே உடைய அன்பு மகன் லோகிதாசுடைய பிறந்த நாள் விழாவில் நாட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு தங்களுடைய குழந்தை அவர்களுடைய போல் சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றார்கள். நீங்கள் சிறப்பாக மன நிறைவோடு இருக்கின்ற பொழுது சரி கௌசிய முனிவர் ராஜேஷ் உங்கள் இடத்திற்கு வந்ததனால் மனதில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டால் சொல்லுங்கள், சென்று விட்டு பிறகு வருகிறேன். வாருங்கள் வாருங்கள் சுவாமி. தங்கள் வருகையை கண்டு மகிழ்ச்சி தான் இருக்கிறது, தவிர என்ன சங்கடம் இருக்கிறது? தாங்கள் வந்த காரணம் அழைப்பில்லா விருந்தாளியாக வந்தாலும் சரி என்னை சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தீர்கள். தாங்களும் தங்களின் மனைவி சந்திரமதி, அருமை மந்திரி சத்தியகீர்த்தி, உங்கள் பாசத்திற்குரிய மகன் லோகிதாசன், உங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகின்றேன். ஹரிச்சந்திரா, என்றைக்குமே எனக்காக வாழ்ந்ததில்லை. விஸ் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன், உலக மக்களின் நண்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உலக சேமத்திற்காக யாகம் ஒன்று ஆரம்பிக்கின்றேன். அதற்காக பொண்ணும் பொருளும் தேவைப்படுகிறது. அதற்காக 56 தேசத்தில் இருக்கக்கூடிய சிற்றரசரை பார்க்க வேண்டும். யாகத்திற்கு வேண்டிய பொருளை பெற வேண்டும். முதலில் சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தாங்களிடம் பெற்று மற்ற அரசுகளை காண வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். தாராபதி, சுவாமி எதற்காக வந்திருக்கிறார் தெரியுமா? நாட்டின் நலனுக்காக யாகம் நடத்தப் போகிறார். அதற்கு பொன்பொருள் கேட்கிறார். அதற்கு முன்பாக சாமியை வணங்கிக் கொள்.
ஹலோ ஹலோ சுவாமி, தாங்கள் வந்த காரணம் மிகவும் நல்ல காரியமாக இருக்கிறது. தங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை நானே வருகிறேன் சுவாமி. அப்படியா? ஆமா. அப்படி என்றால் மற்ற பாறை மீது மனம் கொண்ட யானையை நிறுத்தி அவன் கையில் வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து சுழற்றி வீசினார். சரி, அது எவ்வுயிரம் சென்று கீழே விழுந்திலவோ அவ்வளவு வேண்டும். அப்படியா? நானே தருகிறேன் சுவாமி, பெற்றுக்கொள்ளலாம். வரவேண்டிய சுவாமி, தங்களுக்கு நான் மரியாதை செய்ய நினைக்கிறேன் சுவாமி. நாதனை கண்டேன் நடி நாதனை கண்டேன் நடி என் தோழி நாதனை கண்டேன் நடி நாதனை கண்டேன் நடி என் தோழி நாதனை திணைத்து நாளினி வாழாமல் தானே தவறி நாதனை கண்டேன் நடி. அதை பெற்று செல்லுங்கள் சுவாமி, சந்தோஷமாக தருகின்றோம். சுவாமி, தங்களுக்கு எவ்வளவு திரவியம் வேண்டும்? 48 கோடி திரவியங்கள் வேண்டும். அப்படியா? அதை நானே தருகிறேன், சந்தோஷமாக பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்கள். அரிச்சந்திரா, சொல்லுங்கள். உன்னை பற்றி அறிவேன். இல்லை என்று வந்தவருக்கு இல்லை என்று தான தர்மங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர். சரி, 56 தேசத்திற்கு செல்ல வேண்டாம், யாகத்திற்காக அனைத்து பொருளும் தாங்களே தருவதாக சொல்லிவிட்டீர்கள். அற்றற்ற முயற்சியை என்று பாருங்கள். வாழ்த்துகின்றேன். பொக்கிஷ சாலைக்கு செல்லலாம். சுவாமி, இதோ 48 கோடி திரவியம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹரிச்சந்திரா, உங்களை எவ்வாறு பாராட்டினாலும் தகும். யாகத்திற்கு வேண்டிய பொருளை கேட்டவுடன் உடனே கன்சம்டி நேரத்தில் கொடுத்து விட்டீர்கள். மீண்டும் ஒன்றை தாங்களும் தங்களின் மனைவி சந்திரமதி, அருமை மந்திரி சத்தியகீர்த்தி, உங்கள் பாசத்துக்குரிய லோகிதாசன், நாட்டு மக்கள் எல்லாம் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி சென்று வருகிறேன். சுவாமி, வாருங்கள். என்ன சுவாமி, நின்று விட்டீர்கள்? ஹரிச்சந்திரா, யாகத்திற்கு பொன்னும் பொருளும் வேண்டும். சரி, அதற்கு 56 தேசம் செல்ல வேண்டும், மற்றவர்களாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்து வந்தேன். சரி, யாகத்திற்கு வேண்டிய அனைத்து பொருளையும் தாங்களே தந்து விட்டீர்கள். யாகத்திற்கான நாள் குறிக்கவில்லை. சரி, அதற்காக 56 தேசம் செல்ல வேண்டும். 4 வழி பாதைகளை கொண்ட இடத்தை பார்க்க வேண்டும், இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், பிறகு நாள் குறிக்க வேண்டும், பிறகுதான் யாகத்தை துவங்க வேண்டும். அதுவரை இந்த 48 கோடி திரவியத்தை கொண்டு செல்வதில் பாதுகாப்பு இருக்காது என்கிற காரணத்திற்காக பொருளை அந்த இடத்திலே கொடுத்து விட்டு யாகம் ஆரம்பிக்கின்ற பொழுது பெற்றுச் செல்கிறேன். சுவாமி, தங்களை போன்ற மனிதர்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகரற்று போவதாக சுருதிகள் கூறியபடியால் இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதையில்லை. இங்கே பஞ்சம் பட்டினி என்று ஒன்று வந்துவிட்டால் மக்களின் தேவைக்காக இந்த பொருளை நான் எடுத்து செலவு செய்து விடுவேன். ஆனால் தாங்கள் வரும் பொழுது என்னால் கொடுக்க இயலாமல் போய்விடும் அல்லவா? ஆகையால் தயவு செய்து நாங்கள் எடுத்துச் செல்லுங்கள். ஹரிச்சந்திரா, உன்னை பற்றி அறிவேன். இருந்தாலும் நான் 56 தேசம் செல்கின்ற பொழுது பொருளைக்கு பாதுகாப்பு இருக்காது என்கிற காரணத்திற்காக தங்கள் அரண்மனை ஏதோ ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். எனது என்னுடைய பொருள் என்பதற்காக நான் முத்திராக்க முத்திரை பதிக்கின்றேன். சரி, தாங்களும் தங்கள் ராஜ முத்திரை பதியுங்கள். தேவைப்படும் போது பெற்றுச் செல்கின்றேன். நல்ல யோசனை சுவாமி, அப்படியே செய்யலாம். பாருங்கள்.
சென்று வருகிறேன். பாருங்கள். நானும் வாழ்த்து. பாருங்கள். சென்று வருகிறேன். சென்று வருகிறேன். மந்திரியாரே, நமது பொக்கிஷ சாலையில் இதை வைக்க வேண்டும், பத்திரப்படுத்தி வையுங்கள். பாருங்கள். அரிச்சந்திரனை பற்றி என்ன சொல்கிறார்கள்? அவர் கொடுத்ததே வழக்கமா, கொடுத்தது வாங்க மாட்டாரா? எப்படி சூழ்ச்சியால் அவனிடம் வாங்குவது வாங்கி அவனிடத்திலே கொடுத்து விட்டேன். ஆனால் இப்படி போய்க் கொண்டிருந்தால் சமயத்தில் எப்படி வெற்றி வருவது? நான் அயோத்தி வருகின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. காரணம், ஒரு அரசன் ஆட்சி சிறப்பாக இருந்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பதற்கான உதாரணம். அதனால் இந்த நாட்டிலே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது. நாட்டில் பசி பஞ்சம் பற்றி ஏற்படுத்த வேண்டும். அதற்காக தேவர்களை அழைத்து காட்டு மிருகங்களாக உருமாறச் செய்து அயோத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் அழிக்கப்படட்டும், பசி பஞ்சம் பற்றி ஏற்படுத்துவோம். தேவர்களே, தேவர்களே, காட்டு மிருகங்கள் அயோத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் அழிக்கட்டும். ஏன் நடந்து கொள்கிறீர்கள்? புதிய மிருகங்கள் வந்து நாசமாக்கி பயிர்கள் எல்லாம் கொடிய மிருகங்கள் அழைத்து விட்டதா? ஆமா, நாங்க எங்க போவோம், எப்படி வாழ போறோம்? இதுவரையும் இந்த அயோத்தி மாநகரத்தில் இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லையே. நாம் வீட்டுக்கு ஒருவராக வேட்டைக்கு செல்ல வேண்டும், ஆமாண்டா. கொடிய மிருகங்களை வதை செய்ய வேண்டும். ஆமாண்டா. பாருங்கள் செல்ல. எப்படி இருந்த இடம் இப்படி ஆயிடுச்சு, வந்தப்ப இப்படி இருந்துச்சு. ஆனா விவசாயத்தை அழிக்கப்பட்டாச்சு. மக்களா பசி பஞ்சம் பற்றி இன்னும் மன்னனிடம் முறையிட்டார்கள். குடிமக்களோடு வேட்டையாடி விட்டு ஆடவரிச்சத்தின் கீழ் ஓய்வெடுத்து இருக்கின்றான அரிச்சந்திரன். இப்பொழுது அரிச்சந்திரனை சோதிக்க வேண்டும். அவர் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள்? கட்டிய மனைவியை தவிர மற்ற பெண்களை ஏடெடுத்து கூட பார்க்க மாட்டானாம் அரிச்சந்திரன். அரிச்சந்திரனை சோதிக்கின்றேன். என் நாசின் வழியாக இரு பாடப்பெண்களை வரவழைக்கின்றேன். யாரெங்கே? மகளே, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அயோத்தியுடைய ஆளக்கூடிய அரிச்சந்திரன் குடிமக்களோடு வேட்டையாடி விட்டு ஆலவிருச்சத்தின் கீழ் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அங்கு நீங்கள் செல்ல வேண்டும். அவன் முன் ஆட வேண்டும், பாட வேண்டும். உங்கள் ஆடல் பாடலை கண்டு மகிழ்ந்து பரிசு கொடுக்க முன் வருவான் அரிச்சந்திரன். அப்பொழுது நான் சொல்லக்கூடிய பரிசைத்தான் நீங்கள் பெற வேண்டும். அவன் சிம்மாசனத்தை அலங்கரிக்கக்கூடிய பூச்சக்கர குடையை நீ பரிசாக பெற வேண்டும். அதையும் தர மறுத்தால் அவன் கழுத்திலே அணிந்திருக்கின்றான வீரகண்ட மாலை, அதை பரிசாக பெற்று வர வேண்டும். அதையும் தர மறுத்தால் எப்படியும் உன் அழகை கொண்டு அவனை மயக்கி அவனை திருமணம் செய்து கொள்ளும்படி நீ ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். மகளே, வெற்றியோடு வா, வெற்றியோடு. எப்படி மிருகங்கள்லாம் கொண்டு ஊச்சிட்டோம்ல, கண்டிப்பா கடைசியில பன்னிய வந்து மகாராஜா குத்துனால பன்னிய என்ன, அது என்ன சொல்லுச்சு பாத்தியா? விஸ்வாமித்திரனுக்கு அபயம், விஸ்வாமித்திரனுக்கு அபயம், விஸ்வாமித்திரனுக்கு அபயம். ஒருவேளை அந்த முனிவர் எதுவும் வளர்த்திருப்பானோ? வேட்டையாடி விளைத்து விட்டோம். சற்று நேரம் இப்படி அமரலாம் என்று நினைக்கின்றேன். யார் தாங்கள்? மந்திரியாரே, யார் இந்த பெண்கள்? அவங்க வந்து உங்களை பார்க்கணும்னு சரி, என்ன ஆடி பாடி பரிசுலாம் வாங்கணுமா? அப்படியா? அதுக்காக வந்திருக்காங்க. ஆடுங்கள், பாடுங்கள், பார்க்கலாம்.
ஆடலையும் பாடலையும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். இவர்களுக்கு மந்திரியாரே, இவர்களுக்கு என்ன வேண்டுமோ பொன்பொருளை கொடுத்தரப்புங்கள். என்ன வேண்டும் என்று நாங்களுக்கு என்ன பரிசு வேண்டும்? நல்லா கேளு, இப்பதான் கேட்கிற வாய்ப்பு கிடைக்குதுமா. நல்லா சொத்து வந்தா கேளு. சொத்து மட்டும் கேளு. இன்ன வரைக்கும் நீங்க ஆடுனீங்க, பாடுனீங்க. உங்களுக்கு என்ன பரிசாக வேண்டும்? எனக்கு பூச்சக்கரை கூடையும் செங்கோலையும் கொடுத்தாங்க. என்னது? பூச்சக்கரை கூடையும் செங்கோலையும். சக்கரை குறையா? அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? தாங்களுடைய பூச்சக்கரை கூடையை கேட்கிறார். என்ன? பூச்சக்கரை கூடையும் செங்கோலும். செங்கோலும் ஆமா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? ஆமா. அப்படின்னா என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். என்ன வார்த்தை கூறுகிறார்கள்? மந்திரியாரே, பூச்செண்டால் அடித்திருந்த பெண்ணை துரத்துங்கள். என் மகள் அங்கு சென்றிருப்பாள். அவன் முன் ஆடியிருப்பார், பாடியிருப்பார். அவள் ஆடல் பாடலை கண்டு மகிழ்ந்து பரிசை கண்டிப்பாக பெற்றிருப்பாள். எப்படியோ சமயத்தில் தந்தை வெற்றி பெறுவதற்கு என் மகள் பரிசோடு ஒருவாள். காத்திருக்கின்றேன். மகளே, அம்மா, அரிச்சதனை பார்த்தாயா? அப்பா, அரிச்சதனை பார்த்தாயா? பார்த்தேன். அவன் முன் ஆடினாயா? ஆடினேன். பாடினாயா? பாடினேன். பரிசு கொடுக்க முன் வந்தானா? நான் சொன்ன பொருளை கேட்டாயா இல்லையா? கேட்டேன். கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். என்னை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். உடனே உன்னை சரி என்று சொல்லி இல்ல. அது இல்லை என்றானா? அடித்து விட்டார். அடித்து வைத்திருக்கின்றானா? ஆமா, அடித்து என் மகன் என்று தெரிந்து உன்னை அடித்து வைத்திருக்கின்றனா? எங்கே இருக்கின்றான்? வா! சுவாமி, எது இது? சுவாமி, தங்கள் பத்வாரம் மோகமே சுவாமி. அடியனை, எதற்காக இந்த கோபம் உங்களுக்கு? ஹரிச்சந்திரா, என் பாத நோவதை பற்றி உனக்கு என்ன கவலை? சரி, என் மகள் என்ன ஆட்களை வைத்து அடித்து விரட்டிருக்கின்றாய். சுவாமி, கேட்க தகாதவனை கேட்டதால் அடித்து துரத்தும்படி நேர்ந்தது சுவாமி. அப்படி என்ன கேட்கக்கூடாது என் மகள் உன்னிடத்தில்? பூச்சக்கர குடையை கேட்டார்கள். கொடுக்க வேண்டியதானே? சுவாமி, அந்த குடை 27 தலைமுறைகளாக ஒவ்வொருவரும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது அந்த குடை ஒவ்வொருவருக்கும் சொந்தம். அது எனக்கு சொந்தமில்லை சுவாமி. பிறகு உன் கழுத்தில் இருந்திருக்கக்கூடிய வீரகிட மலை கேட்டால் தர வேண்டியதானே? சுவாமி, வெற்றி மாலையை அத்தகைய பாலைகளை வென்று பரிசாக கிடைத்த மாலையை எனக்கு சொந்தமானதல்ல. அதனால் கொடுத்திருக்கின்றாய். பிறகு என்ன கேட்டாய்? என்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். ஏகத்தானே கேட்டிருக்கின்றால் நீ சாதாரண குலவத்தில் வாழக்கூடிய மாநிலம் தானே. ஒருவனுக்கு அழகான பெண் இருந்தாலும் அழகான பெண்ணை தேடக்கூடிய மாநிலம் வாழக்கூடிய ஏரில் தாங்களை இவ்வாறு கூறுவது, நான் ஏற்கனவே திருமணம் முடித்தவன், எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருந்தும் தாங்கள் இப்படி ஒரு வார்த்தையை கூறலாம். கண்ணை வேண்டினோம் இதுவே காக்கின்ற மண்ணை வேண்டினோம் வாகுடன் இதுவே பண்ணை வேண்டிய செஞ்சர் குல பாடவில்லை வேண்டினே பீடுய மாதவா 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 கண்ணை வேண்டிலும் கண்ணை வேண்டிலும் ஈகுவை காத்துண்டு கண்ணை வேண்டிலும் ஈகுவை காத்துண்டு கண்ணை வேண்டிலும் வாகுவதை கண்ணை வேண்டிய கிண்டலை குள்ள கண்ணை வேண்டிய கண்ணை வேண்டிய கண்ணை கேட்டாலும் தருவேன், காக்கின்ற 56 தேசத்தை கேட்டாலும் தடையில்லாமல் தருகிறேன். ஆனால் ஒரு பொழுதும் அந்த பெண்களை நான் மனம் செய்து கொள்ள முடியாது. மகளே, கவலைப்படாதே, அழுகாதே. இவன் உன்னை திருமணம் செய்து கொள்ளவிட்டால் பரவாயில்லை. இவன் உன்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் பரவாயில்லை. நான் இருக்கிறேன்.
நீங்களா? உனக்கு நல்ல கணவரை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். திருமணம் மகளே சென்று வா. ஹரிச்சந்திரா வாங்க. என்ன சொன்னாய்? கண்ணை வேண்டுமானம் தருவாய். ஆம் சுவாமி. இந்த மண்ணை வேண்டுமானம் தருவாய். ஆமா. இந்த மண்ணை வேண்டுமானம் தருவாய், கண்ணை வேண்டுமானம் தருவாய். உறுதியாக தருவேன். ஆனால் பெண்ணை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். ஆம் சுவாமி. ஹரிச்சந்திரா, நாக்கை படைத்தது வாக்கை காப்பாற்றுவது என்று சொல்லுவார்களே, அந்த பரம்பரையில் வந்தவனி. உன் கண் இரண்டையும் வாங்கி நான் குருடனாக்கி பார்க்க விரும்பவில்லை. மற்றொன்று சொன்னாய், மண்ணை தருவதாக. ஆமா. இந்த மண்ணை எனக்கு நீ தருவாயா? இது ஒரு வார்த்தை ஓமானத்திற்காக சொன்னேன். சரி, அப்படியே தருகிறேன் சுவாமி, அப்படியே தருகிறேன். தருகிறேன் என்று சொன்னால் போதாது. கண்ணினையை கொண்டு வந்து நீயும் உன் மனைவி மந்திரி சத்தியகீர்த்தி உன் மகன் ஜோதிதாசன் நால்வரும் கங்கனீர் கொண்டு வந்து எனக்கு இந்த நாட்டை தானவர்த்து தர வேண்டும். அப்படியே தருகிறேன் சுவாமி. அது அவசரத்தில் அமருங்கள். மந்திரியாரே, வாருங்கள் சுவாமி, வாருங்கள். ஆனா சொன்ன சொல்லை காக்க வேண்டும், நீதி நிலைநாட்டம் என்பதற்காக இந்த நாட்டையே தானவர்த்த தர முன் வந்து விட்டார். ஆம் சுவாமி. நான் சொல்லுவது போல் இந்த நாட்டை தானவர்த்த எப்படி தரப்பெற்ற வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புல் பூண்டு அசையும் சொத்து அசையா சொத்து ஊர்வன பரப்பன அனைத்தும் இன்று முதல் ராஜ ரிஷி கௌசமுனிவருக்கு சொந்த வேண்டியதாக. அப்படியாகட்டும் சுவாமி. என்ன சுவாமி? ஹரிச்சந்திரா, இப்படி என்னை போல் நல்லவர்கள் எங்காவது பார்த்தது உண்டா? ஹரிச்சந்திரா, சுவாமி, ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதுதான் மனிதனுக்கு அழகு. ஆகையால் நான் சொன்னதை செய்துவிட்டேன். தங்களுக்கு சந்தோஷம் தானே? நாட்டை தானவர் தந்து விட்டீர்கள். தாய்வர்த்து கொடுத்து ஆமா, மணிமலை எனக்கு சுட்ட வேண்டுமே. மணிமகுடம் உன் தந்தை எப்படி உனக்கு மணிமலை அது மாதிரி மணிமலை சுட்டு? இதோ சுட்டுகிறேன். மந்திரியாரே, அண்ணா, மணிமலைக்கு மணிமகுடம் சுட்ட வேண்டும். பாருங்கள். என்ன இது மணிமலை? என்ன சுவாமி? இது என்ன ஊர் சுட்டுவது மணிமலமா? பிறகு எப்படி சுட்ட வேண்டும்? இறந்தவர்களுக்கு பட்டம் கட்டுவதற்கு கட்ட வாரீர்கள். உன் தந்தை திருச்செங்கு இப்படித்தான் உனக்கு மணிமலை சுட்டினாரா? வான வேடிக்கைகள் எங்கே? கொட்டு வேளங்கள் எங்கே? நீ மணிமலை சுட்டுவதில் உன் மக்களுக்கு மகிழ்ச்சியை போல் தெரிகிறது. இந்த நாட்டு மக்கள் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினால்தான் நீ சூட்டக்கூடிய மணிமலத்தை நான் முறையாக ஏற்றுக்கொள்வேன். இறைவா, என்ன சோதனை! குடிமக்களே, என் மீது நீங்கள் அன்பு வைத்திருப்பது உண்மையாக இருந்தால் மணிமலைக்கு நான் மணிமகுடம் சூட்டும் போது நீங்களும் ஆரவாரம் செய்ய வேண்டும். இசைக்கலைஞர்களே, நீங்களும் ஆரவாரம் செய்ய. இப்ப கொடுப்ப பாருங்க ஒரு கோரஸ். நீங்க சூட்டுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. அப்படியே பாருங்கள், எல்லாரும் ஆரவாரம் செய்ய. விஸ்வாமித்ரர் ஒளிய ஒளிய விஸ்வாமித்ரர் ஒளிய விஸ்வாமித்ரர் ஒளிய விஸ்வாமித்ரர் ஒளிய. என்ன ஜோக்கே ஒளிய? என்ன சத்தமா சொல்றாங்க? பாடி வராம பாட்டு ராஜாதி ராஜன் ராஜ மாற்றம். ஆமா, நாட்டுக்கு யார் மன்னன்? தாங்கள் தான் இப்பொழுது மன்னன். நீங்கள் நாங்கள் மன்னன். நான் நாட்டை இழந்து விட்டேன். நீ அணிந்திருக்க ஆடை அவர்களும் யாருக்கு சொந்தம்? ஆடை ஆபரணங்கள் யாருக்கு சொந்தம்? தாங்களே சொல்லுங்கள். எனக்கு சொந்தமான பொருள் நீங்க போடலாமா? நான் தரக்கூடிய மாட்டுடைய உடுத்தி நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆளுநர் அனைத்து எடுத்து ஒப்படைத்து விடு. அப்படியாகட்டும் சுவாமி, வருகிறேன். நான் மந்திரி ஆகிவிட்டேன். மன்னன் ஆகிவிட்டா மந்திரி வேலை பார்ப்பதற்கு ஒரு ஆள் தேவை. இதுக்காக மந்திரி வேலை பார்ப்பதற்கு ஒரு ஆளை தேடி அவனுக்கு பயிற்சியை கொடுத்து 56 தேவம் சொல்லும்போது சிரமம் இருக்கு. அதான் சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய சத்தியகீர்த்தியே மந்திரியா வச்சுட்டோம்னா சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். சத்தியகீர்த்தி, நாட்டிற்கு நான் மன்னனாகிவிட்டேன். உண்மைதான். மந்திரி வேலை பார்ப்பதற்கு ஒரு ஆள் தேவை. அப்படி அதனால என்கிட்ட நீ மந்திரி வேலை பாரு. முடியாது சாமி. முடியாது. இந்த கை
இந்த முடி என் மன்னன் ஹரிச்சந்திரனை தவிர தாங்களுக்கு வணங்காது. அதனால வேலை வர மாட்டியா? முடியாது சார். உனக்கு தெரியாம இருக்க. அதே மந்திரி பதவிக்கு அழைச்சிட்டு அடிச்சு கிடக்குறாங்க. கூப்பிட்டு மந்திரி கொடுத்தா வேண்டாண்டு போறியே. தாங்கள் யாருக்கு வேண்டும் என்றாலும் கொடுங்கள், ஆனால் எனக்கு அது வேண்டாம். அப்படி என் நிலத்தில் மந்திரி வேலை பார்க்க வேண்டாம், அந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். அப்படி ஆகட்டும் சாமி. போ, என் மூத்தில் விழிக்காதே, ஓய்வு. நீங்களா யாரு? நாங்களாம் இந்நாட்டு இசைக்கலைஞர்கள். இசைக்கலைஞர்கள் தானே? மசைக்கலைஞர்கள். இசைக்கலைஞரும் இருக்கிறீர்கள், மசைக்கலைஞரும் இருக்கிறீர்கள். ஆமா. இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நாட்டிற்கு மன்னனாகிவிட்டேன். என்னை நீங்கள் புகழ்ந்து 4 பேர் பாட வேண்டும். நாங்க எங்க மன்னர் ஹரிச்சந்திர தவிர என்ன பாட்டு பாடணும்? புகழ்ந்து பாடுங்கள். புகழ்ந்து பாடணும். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. என்னை புகழ்ந்து பாட சொன்னால் என்னை ஏழ்ந்து வாடிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் 4 பேரை என்ன செய்ய போறேன் தெரியுமா? என்ன செய்ய போறீங்க? உங்கள் 4 பேரையும் பட்டியாக ஜபிக்க போகின்றேன். எதை வேணா ஜபிச்சுக்குங்க. புகழ்ந்து பாருங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா உனக்கு, ஆரடி நிலமே சொந்தமடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. என்னை பற்றி நீங்கள் புரியாமல் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி உங்களை விட மாட்டேன். என்ன செய்ய போறேன் தெரியுமா? உங்க 4 பேரையும் நாயாக ஜபிக்க போகிறேன். பறிச்சுட்டு போங்க. நாயாக ஜபிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? நாங்கள் ஆட்ல வந்து தர்றோம். அப்படியா? ஆனா உங்களை முகத்தை பார்க்கின்ற பொழுது எழுதுகிட்டே தெரியும். நாங்க வாட்டுக்கு முகத்தை பார்க்கின்ற பொழுது நல்லா இசைக்கலைஞராகத்தான் இருக்கின்றீர்கள். என் முன் பார்ப்பதற்கு தயங்குகிறீர்கள். அதனாலே நான் அரண்மனையை சுற்றி பார்க்கின்றேன். நீங்கள் புகழ்ந்து பாட வேண்டும். பிறகு வந்து உங்களை சந்திக்கின்றேன்.